யாரோட பிரார்த்தனை பெருசு அப்படின்னு இரு நண்பர்களுக்கிடையே ஒரு போட்டி வந்தது. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்டு இருக்கேன். கிம், ரே அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒன்றாவே வேலையும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் கடல் பயணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு கப்பலில் போனாங்க. அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்த கப்பல் இயற்கை சீற்றத்தால் நடுக்கடலில் நிலை தடுமாறி அதில் பயணம் செஞ்ச நிறைய பயணிகளை காவு வாங்கிருச்சு. ஆனால் கிம்மும் ரேயும் தப்பிச்சு பக்கத்தில் இருந்த ஒரு தீவில் கரை ஒதுங்கிட்டாங்க. அந்த தீவு ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. நிழலுக்கு ஒரு மரம் கூட இல்லை. அவங்க ரெண்டு பேரும் அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல உயிர் வாழணும்னா கண்டிப்பாக கடவுளோட கருணை இருந்தால் தான் முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட வேண்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. யாரோட வேண்டுதல் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு டெஸ்ட் பண்ணலாம்னு கிம் தீவோட கிழக்கு பக்கத்துலையும் ரே தீவோட மேற்கு பக்கத்துலையும் வேண்ட ஆரம்பித்தாங்க. கிம் தனக்கு உயிர் வாழ சாப்பாடு வேணும் அப்படின்னு வேண்டுனான். அவன் வேண்டின மாதிரியே சாப்பாடும் கிடச்சிருச்சு. 2 நாள் கழித்து எனக்கு ஒரு அழகான பெண் மனைவியாக வேணும் அப்படின்னு கேட்டான். அதுவும் கிடச்சிருச்சு. கிம் என்னெல்லாம் வேண்டுனானோ எல்லாம் அவனுக்கு கிடச்சிது. அவன் அந்த தீவுக்கு வந்து 1 மாதம் ஆகிருச்சு. அவன் கடவுள்கிட்ட நான் வீட்டுக்கு போக ஒரு கப்பல் வேணும் அப்படின்னு கேட்டான். அதுவும் அவனுக்கு கிடச்சிது. அவன் அந்த கப்பலில் ஏறப்போன சமயத்தில் ஒரு குரல் கேட்டுச்சு. நீ தனியாக தான் போக போறியா? உன்னோட வாழ்க்கையில் கூட வந்தவங்களை விட்டுட்டு தான் போக போறியா அப்படின்னு அந்த குரல் கேட்டுச்சு. கிம்முக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் நீங்கள்? யாரை பற்றி பேசுகிறீங்க? என் மனைவி என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னான். நான் யாரா? நீ கேட்ட எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தவன். உயிரை காப்பாற்ற உணவு வேணும்னு கேட்ட, கொடுத்தேன். தனியாக இருக்கேன், துணைக்கு மனைவி வேணும்னு கேட்ட, அதையும் கொடுத்தேன். இப்போது இந்த கப்பலையும் கேட்ட, அதையும் கொடுத்தேன் அப்படின்னு அந்த குரல் சொல்ல கிம் உடனே மண்டியிட்டு ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொன்னான். அப்போதான் கிம்முக்கு தன்னோட நண்பன் ரே பற்றின நினைவு வந்தது. அவனுக்கு இத்தனை நாளாக தன் நண்பனை மறந்துருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. கடவுள் கிம்மை பார்த்து சொன்னார், நான் உன்னோட வேண்டுதலுக்கு செவிசாச்சு, நீ கேட்டதெல்லாம் கொடுக்கல. நான் ரேயோட வேண்டுதலை தான் நிறைவேற்றிட்டு இருந்தேன். அவனோட வேண்டுதல் எல்லாமே ஒன்று தான். என் நண்பன் கிம்மோட வேண்டுதல்களை எல்லாமே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு மட்டும்தான் கேட்டான். நானும் அதை மட்டும்தான் செஞ்சேன் அப்படின்னு கடவுள் சொன்னார். கிம்முக்கு கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடுச்சு. அவன் அந்த தீவு முழுக்க அலைஞ்சு தெரிஞ்சு ரேயை தேடினான். ஆனால் எங்கேயுமே காணாததுனால கடவுள்கிட்ட என் நண்பனை எங்கே அப்படின்னு கேட்டான். அதுக்கு கடவுள், அவனை என் கூட எடுத்துக்கிட்டேன். கள்ளம் கபடம் இல்லாத அவன் என் கூட தான் இருக்கணும். ஆனால் உன்னோட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டேன். எல்லாம் அவனுக்காக அப்படின்னு சொன்னார். கிம்மோட மனசு சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. அவன் நண்பனின் வேண்டுதல்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா ரேயோட வேண்டுதல்கள் சுயநலம் இல்லாதவை. நாமும் வழிபாட்டு தலங்களுக்கு போகும்போது கடவுள்கிட்ட எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும் அப்படின்னு எல்லாமே நம்மளோட நன்மைக்காகவும் தேவைக்காகவும் மட்டுமே வேண்டுறோம். என்ன சிக்கல்கள் வந்தாலும் என்ன சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்க எனக்கு சக்தி கொடு, அதை எதிர்த்து போராடுற தன்னம்பிக்கையை கொடுன்னு யாரும் கேட்குறதில்ல. நாம் நல்லா இருக்கணும்னு வேண்டுறோமே தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நாம் வேண்டுறதில்லை. இனியாவது சுயநலம் இல்லாமல் எல்லாருக்காகவும் பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள் நடக்கட்டும். மீண்டும் ஒரு சிறுகதை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.